சுடர்விழி ஒரு பள்ளி மாணவன். ஒரு நாள் காக்கா என்று கத்திக்கொண்டு ஒரு காகம் பறந்து வந்தது. அவன் வீட்டில் அருகில் உள்ள கிளையில் அமைந்தது. சுடர்விழி அந்த காகத்தை பிடிக்க ஆசை. பிடிக்க ஓடினான். உடனே அது பறந்து சென்றது. சுடர்விழி திரும்ப வந்து காத்திருந்தான். அந்த காகம் மீண்டும் அங்கு வந்து அங்கும் இங்கும் நடந்தது. சுடர்விழி தான் தின்று கொண்டிருந்த வடையை பிச்சு காகத்திற்கு போட்டான். காகம் வேகமாக ஓடி வந்து வடையை கொத்தி கொண்டு பறந்தோடியது. சுடர்விழிக்கு அந்த காகத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஆசை எழுந்தது. வெகுநேரம் காத்திருந்தான். அந்த காகம் மீண்டும் வரவில்லை. இரண்டாம் நாள் அந்த இடத்திற்கு அதே நேரத்தில் காகம் வந்தது. அங்கும் இங்கும் நடந்தது. இன்று அந்த காகம் கைக்கு எட்டி தொலைவிற்கு நடந்து வந்தது. சுடர்விழி தன்னிடம் இருந்த நிலக்கடலை காகத்திற்கு முன் வீசினான். காகம் தலையை சாய்த்து சாய்த்து பார்த்து கொண்டே ஒவ்வொரு கடலையாக கொத்தி தின்றது. சுடர்விழி அருகில் சென்றதும் உடனே பறந்து ஓடியது. மூன்றாம் நாளும் அந்த காகம் அதே இடத்தில் அதே நேரத்தில் வந்தது. இன்று அச்சப்படாமல் காகம் சுடர்விழியின் அருகில் வந்தது. சுடர்விழி கையில் ஆவலோடு பார்த்தது. சுடர்விழி வீட்டிற்குள் சென்று அரிசியை எடுத்து வந்து போட்டான். காகம் பொறுமையாக ஒவ்வொரு அரிசியாக பொறுக்கி தின்றது. சுடர்விழி காகத்தை பிடிக்க எழுந்தான். காகம் பறந்தோடியது. ஒவ்வொரு நாளும் காகம் சரியாக நேரத்தில் வந்தது. சுடர்விழியும் காகமும் நண்பரானார்கள். சுடர்விழி சொல்வதை கேட்டு காகம் புரிந்து கொண்டது போல் தலையை ஆட்டும். சரியான நேரத்திற்கு வரும் காகத்தை கண்டு சுடர்விழி வியந்தான். காகத்தினால் எப்படி முடிகிறது? மணிக்குண்டும் இல்லை, பேசவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. ஆனால் சரியான நேரத்திற்கு அந்த காகம் எப்படி வந்து போகிறது? சுடர்விழி வியந்தான். தனது நண்பரான காகத்தைப் போல தானும் சரியான நேரத்திற்கு பள்ளிக்கு செல்வது, அனைத்து வேலைகளையும் சரியான நேரத்தில் தொடங்குவது என முடிவு எடுத்து கொண்டான். சரியான நேரத்திற்கு பள்ளிக்கு வந்து அனைத்து வேலைகளையும் முறையாக செய்யும் சுடர்விழியை அனைவரும் பாராட்டினார்கள். நேரத்தை தவறவிடுவது வாழ்க்கையை தொலைத்து விடுவதற்கு சமம். காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது என்பது பழமொழி. அதற்கேற்ப நம் காலத்தின் அருமையை உணர்ந்து செய்யும் வேலையை சிறப்பாகவும் விரைவாகவும் சரியான நேரத்தில் செய்ய வேண்டும்.